கரெக்ட்டா 28 நாள் தான் இருக்கு. இந்த 28 நாள்ல நம்ம ஃபுல்லா குவார்ட்டர்லி எக்ஸாம்க்கு எழுத போறோம். ஸோ என்னோட போர்ஷன்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ இதுல நம்ம ரொம்ப பேஸா பார்க்க வேண்டியது ஃபார்முலா. ஸோ இந்த நீங்க குவார்ட்டர்லிக்கு படிக்க வேண்டிய ஒவ்வொரு ஃபார்முலாஸையும் ஹேண்ட் ரிட்டனா ஓகேவா? அதுவும் இந்த ஒரு சிங்கிள் வீடியோல என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்கோ எல்லாமே ஹேண்ட் ரிட்டனா நம்ம இங்க எழுத போறோம். அதே பிடிஎஃப் நீங்க ஃபார்முலா ஷீட்டா படிக்க போறீங்க. ஓகேவாடா பசங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் யாரெல்லாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அதோட பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துறேன். ஓகேங்களா? ஸோ இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்துட்டு குவார்ட்டர்லியில் என்ன மேரத்தான் வரப்போகுது, எப்பப்போ இருக்க போகுது அப்படிங்கிற எல்லா அப்டேட்ஸுமே அப் டு டேட்ஸ்ல தெரியும். ஸோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணி ஸ்மாஷ் பண்ணிடுங்க. யாடா பசங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? திஸ் இஸ் சாப்டர் 1 ஃபார்முலா ஷீட்ஸ், அதுக்கப்புறம் சாப்டர் 2, அதுக்கப்புறம் சாப்டர் 3. ஓகேங்களா? ஓகே. ஸோ சாப்டர் 1 ஓகேங்களா? சாப்டர் 1க்கான ஃபார்முலா ஷீட் என்னென்னு பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் விஷயம், சாப்டர் 1ல ரொம்ப வர்றது கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுக்கான ஃபர்ஸ்ட் விஷயம், ஸோ n ஆஃப் a cross b. 2 செட் இருக்கு. அந்த 2 செட்ல எவ்வளோ நம்பர்ஸ் இருக்காங்கன்றத தனித்தனியா கண்டுபிடிச்சிக்கலாம். n ஆஃப் a இன்டூ n ஆஃப் b அப்படின்னு தனித்தனியா நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும். அண்ட் செகண்ட் ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா ரிலேஷன். ஸோ நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் அப்படிங்கிறது ஓகேவா? நம்பர் ஆஃப் ரிலேஷன் எவ்வளோ பேர் இருக்காங்க, நம்பர் ஆஃப் ரிலேஷன் எத்தனை பேர் இருக்காங்கன்னு என்ன ஃபார்முலால கண்டுபிடிப்பீங்க? இட் இஸ் ஸோ n ஆஃப் r எவ்வளோ ரிலேஷன் இருக்காங்கன்னு 2 raised to power n ஆஃப் a cross b. ஸோ n ஆஃப் a cross b ல எத்தனை பேர் இருக்காங்களோ அதுதான் ரிலேஷன்ஸ்ல இருக்கிறவங்களும். சரிங்களா? ஓகே மேம். ஆனால் ரிலேஷன்னா என்னது? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் ரிலேஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ரிலேஷனை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் த இம்பார்ட்டன்ட் திங்? ரிலேஷன் should be a subset of a cross b. அவங்க a cross b யோட சப்செட்டா இருக்கணும். a cross b ன்னு இல்லை, வேற எந்த ஒரு செட்டா இருந்தாலும் சரி அவங்களோட சின்ன செட்டா இருக்கணும். சின்ன செட்னா என்னது? இதுல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஏல இருந்தும் செகண்ட் எலிமெண்ட் பில இருந்தும் வந்திருக்கும். அவ்வளவுதான், வேற மற்றபடி ஒன்றும் கிடையாது. அண்ட் ஃபோர்த் விஷயம் ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷனா இருக்கணும்னா என்ன மேம் கேட்டகரிஸ் வரும்? ஃபங்க்ஷன் அப்படின்னா ஃபங்க்ஷனும் வந்து சப்செட் ஆஃப் a cross b தான். ஓகேவா? ஃபங்க்ஷன் இஸ் ஆல்சோ a subset of a cross b. ஆனால் அதுல இன்னொரு ப்ராடக்ட்டும் இருக்கு, இன்னொரு திங்கும் இருக்கு. second most thing, so function should be a subset of a cross b. and second most thing என்னன்னு கேட்டிங்கன்னா like domain set. அந்த டொமைன் செட் கம்ப்ளீட் ஏவா இருக்கணும். ஏல இருக்கிற ஒவ்வொருத்தருமே இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள வந்திருக்கணும். சரிங்களா? ஸோ இந்த ஏ செட் வந்து தான் உங்களோட கம்ப்ளீட் டொமைன் செட்டா இருக்கணும். ஸோ எவ்ரி ஒன் ஷுட் ஹாவ் அ யூனிக் இமேஜ். ஒவ்வொருத்தருக்குமே இமேஜ் இருக்கணும், அதுவும் ஒரே ஒரு இமேஜா இருக்கணும். சரிங்களா? அண்ட் லாஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். ஸோ ஒன் டு ஒன் ஃபங்க்ஷனா இல்லையான்னு ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஒன் டு ஒன் ஃபங்க்ஷனா இல்லையான்னு ப்ரூவ் பண்ண என்ன ஃபார்முலா? ஸோ எஃப் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி. அதாவது ரெண்டு ஃபங்க்ஷன்ஸோட அவுட்புட்ஸ் வந்து சேமா இருக்கு, அப்போ அவங்களோட இன்புட்டும் சேமா தான் இருக்கணும் அப்படின்றத நீங்க காட்டினா இதுக்கு பேர் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? அண்ட் ஆன் டு ஃபங்க்ஷன் உங்களுக்கு தெரியும். மற்றபடி என்ன ஃபார்முலா இருக்கு? நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்போ n ஆஃப் ஏல பார்த்தீங்கன்னா ஒரு p நம்பர்ஸ் இருக்கு, n ஆஃப் பில பார்த்தீங்கன்னா ஒரு q நம்பர்ஸ் இருக்கு. சரிங்களா? அப்போ ஒரே நிமிஷம் பசங்களா, எது கனெக்டட்னு பார்த்துக்கலாம். So you can see அப்போ number of functions யாருக்கு ஈக்குவல்? n ஆஃப், ஓகேங்களா? அது யாருக்கு ஈக்குவல்னா q raised to power p. சரிங்களா? யாருக்கு போகுதோ அவங்க q raised to power p. Okay, so these are the formulas you have to remember for first chapter. First chapterல மற்றபடி வேற எந்த ஃபார்முலாஸும் இல்லை, எல்லா ஃபார்முலாஸும் எழுதியாச்சு. ஒன் செக். லீனியர் ஃபங்க்ஷன். லீனியர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்கும். லீனியர் ஃபங்க்ஷன்ஸ். இந்த லீனியர் ஃபங்க்ஷனா இப்போ ஒரு லீனியர் ஃபங்க்ஷனா அது என்ன ஃபார்மேட்ல இருக்கும்னு கேட்டிங்கன்னா your f of x will be ax plus
b. என்ன ஃபார்மேட்ல இருக்கும்? ax is equal to b. இதுதான் லீனியர் ஃபங்க்ஷனோட டைப். ஓகேங்களா? காம்போசிஷன் உங்களுக்கு தெரியும். காம்போசிஷனுக்கு என்ன ரூல் யூஸ் பண்ணணும்? பெட்டாஸ் ரூல்ஸ் யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பவருக்குனா பவருக்கு இம்பார்ட்டன்ஸ், எக்ஸ்போனென்ஷியல்னா எக்ஸ்போனென்ஷியலுக்கு இம்பார்ட்டன்ட், மல்டிப்ளிகேஷன்னா மல்டிப்ளிகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ், அடிஷன்னா அடிஷனுக்கு, சப்ராக்ஷன்னா சப்ராக்ஷனுக்கு அப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? ஓகே மேம். நெக்ஸ்ட் பாருங்க. சாப்டர் 2க்கு சரிங்களா? சாப்டர் 1ல அவ்வளவுதான் ஃபார்முலாஸ் இருக்கு. நெக்ஸ்ட் சாப்டர் 2 போறோம். ஸோ சாப்டர் 2ல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஈக்குவலென்ட் லெக்மா. ஓகேவா? ஈக்குவலென்ட் லெக்மா. ஓகேங்களா? அதோட ஃபார்முலா என்னன்னா a is equal to bq plus r. சரிங்களா? ஆனா அந்த rக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. அந்த r பாத்தீங்கன்னா 0 விட அதிகம், 0க்கு ஈக்குவல் அண்ட் 0 விட b விட கம்மியா இருக்கணும். ஸ்ட்ரிக்ட்லி b விட கம்மியா இருக்கணும் அந்த r. ஓகேவா? திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் ரூல். ஓகே. செகண்ட் ரூல் என்னமா? செகண்ட் பாத்தீங்கன்னா பிரைம் ஃபேக்டரைசேஷன் உங்களுக்கு தெரியும். பிரைம் ஃபேக்டரைசேஷன்லாம் உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் we have modulo function. ஸோ மாடுலோ ஃபங்க்ஷன்ல நிறைய இருக்கு. அடிஷன், சப்ராக்ஷன், டிவிஷன் எதா இருந்தாலும் சரி. சரியா? ஸோ இப்போ a is concurrent to c mod n. ஓகேவா? இது ஒன்று. அண்ட் b is concurrent to d mod n. இது ஒன்று இருக்கு. ரெண்டு பேர்த்தோட டிவிஷனும் ஒன்று. அண்ட் இது ஒரு கான்கரண்ட், இது ஒரு கான்கரண்ட்னா நீங்க a and b என்ன பண்ணாலும் சரி c and d அதே மாதிரி பண்ணணும். சரியா? நீங்க a and b ஆட் பண்ணீங்க அப்படின்னா இங்க என்ன ஆகும்? அப்போ c and d ஆட் பண்ணிட்டாலே ஸ்ட்ரெயிட்டா ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? ஆர் சப்ராக்ட் பண்ணலாம். அப்போ இங்கேயும் சப்ராக்ஷன் நடக்கும். ஆர் மல்டிபிள் பண்ணனா இங்கேயும் மல்டிபிள். இங்க டிவைட் அப்படின்னா டிவைட் தேவையில்லை. மாடுலஸ் அப்படின்னாலே டிவைட் தானே. ஸோ என்ன ஆப்ரேஷன்ஸ் இங்க பண்றீங்களோ அதே ஆப்ரேஷன் இங்கேயும் நடக்கும். ஓகேவா? அண்ட் செகண்ட் விஷயம் பவர். ஓகேங்களா? ஸோ இப்போ அதே மாதிரி தான். அப்போ ஏக்கு நான் பவர் எடுக்கிறேன் அப்படின்னா அப்போ சிக்கு அதே பவரை நம்ம எடுக்கணும். ஓகேவாடா பசங்களா? ஸோ திஸ் இஸ் மாடுலஸ் ப்ராப்பர்ட்டிஸ். நெக்ஸ்ட் ஜென்ரல் டேர்ம் விஷயம்ஸ் தான் உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் வி ஹேவிங் ஏபி ஃபார்முலா. நெக்ஸ்ட் என்னடாப்பா? ஏபி ஃபார்முலாக்குள்ள ஸ்டெப் இன் பண்ணுவீங்க. ஸோ ஏபி சீரியஸுக்கான லைனாக ஃபார்முலாஸ் எழுதுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா ஜென்ரல் டேர்ம். ஓகேங்களா? ஏபி இல்லையான்னு கண்டுபிடிக்க டு செக் இட் இஸ் ஏபி ஆர் நாட். ஓகேவா? டு செக் இட் இஸ் ஏபி ஆர் நாட். ரைட்டா பசங்க? என்னென்ன வரப்போத்து நினைக்கிறீங்க? ஸோ டு செக் இட் இஸ் ஏபி ஆனா அதுக்கு கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதாவது tn மைனஸ் tn மைனஸ் 1 எப்படி வேணா சப்ராக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ t2லேருந்து t1 நம்ம சப்ராக்ட் பண்ணலாம். t3லேருந்து t2, t4லேருந்து t3 இந்த மாதிரி எல்லாருமே ஈக்குவலா இருக்கும். ரெண்டு பேர்த்தோட சப்ராக்ஷன் ஈக்குவல் டேர்மா வந்தா அதுக்கு பேர் ஏபி. ஓகேவா? அண்ட் செகண்ட் விஷயம் ஜென்ரல் டேர்ம். ஓகேங்களா? ஜென்ரல் டேர்ம். ஸோ அதாவது ஜென்ரல் டேர்ம் எப்படி சொன்னோம்? ஒவ்வொரு டேர்முமே ஏ கூட அந்த டி ஆட் பண்ண கிடைக்கும். ஸோ செகண்ட் டேர்ம்னா அவங்க கூட டி ஒரு டைம் ஆட் பண்ணா கிடைச்சிடும். தேர்ட் டேர்முக்கு 2 டைம் ஆட் பண்ணும். ஃபோர்த் டேர்முக்கு 4 டைம் ஆட் பண்ணும். அப்போ nth டேர்ம் கிடைக்கணும்னா ஏ கூட n-1 டைம் நீங்க அவங்கள ஆட் பண்ணணும். சம்டைம்ஸ் நம்மளுக்கு n தெரியாம போயிடும். சம்டைம்ஸ் நம்மளுக்கு சில கேஸ்ல n தெரியாம போயிடும். டு ஃபைண்ட் n. ஆனா அந்த இடத்துல நம்மளுக்கு லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருப்பாங்க. அப்ப என்ன பண்ணணும்? n is equal to l minus a divided by d plus 1. சரிங்களா? ஸோ எல்லுங்கிறது லாஸ்ட் டேர்ம், ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம், டிங்கிறது அந்த காமன் டிஃபரன்ஸ். ஓகே? அண்ட் 3 டேர்ம்ஸ் இன் ஏபி. ஏபியில் இருக்க அந்த 3 டேர்ம் பார்க்க எப்படி இருப்பாங்க? a plus d, a minus d. ஓகேங்களா? ஃபோர்த் 4 terms.
ஸோ 4 டேர்ம்ஸுக்கு எது ஃபார்முலான்னு கேட்டிங்கன்னா a ப்ளஸ் 3d வரும். நெக்ஸ்ட் a ப்ளஸ் d, அதுக்கப்புறம் a மைனஸ் d, a ப்ளஸ் 3d. சரிங்களா? தீஸ் ஆர் தி 4 டேர்ம்ஸுக்கான சீக்வன்ஸ். லாஸ்ட்ல சம் ஆஃப் சீக்வன்ஸ், சம் ஆஃப் ஏபி. சம் ஆஃப் ஏபியே பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக பண்ணலாம். எப்படி மேம்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்மளுக்கு ஏடி தெரியும், நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் தெரியும், காமன் டிஃபரன்ஸ் தெரியும். அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, Sn is equal to n by 2 2a plus n minus 1 into d. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னது? Sn is equal to n by 2 a plus l. இந்த l என்னது? லாஸ்ட் டேர்ம். ஸோ யார் தெரியுமோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணும். சம்டைம்ஸ் கொஸ்டின்ல நம்மளுக்கு இது டேர்ம் கொடுத்துருப்பாங்க, ஏ என்னன்னு கேட்டிருப்பாங்க. யார் கொடுத்துருக்காங்களோ அவங்கள போட்டுட்டு இல்லாதவங்கள நெக்ஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதுலயே இன்னொரு விஷயம் இருக்கு. 7th, இதுலயே 7th கேட்டகரி என்னன்னா, சம் ஆஃப் தி டேர்ம்ஸ் ஜெனரலா கொடுத்துருப்பாங்க. அதாவது எஸ் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. சம் ஆஃப் சீரிஸ் அப்படி கூட வச்சுக்கோவேன். சம் ஆஃப் சீரிஸ் ஜெனரல் டேர்ம் நம்மளுக்கு கிவன். அதாவது Sn is equal to n minus 1, n minus 2னு அது நம்மளுக்கு கிவன்ல இருக்கும். ஓகேவா? Tn ஃபைண்ட் பண்ணும். nth டேர்ம் நம்ம ஃபைண்ட் பண்ணும். இதுக்கு என்ன மேம் ஃபார்முலான்னு கேட்டிங்கன்னா, ஸோ Sn இருந்து Sn minus 1 நீங்க சப்ராக்ட் பண்ணீங்கன்னா அது Tnக்கு ஈக்குவல். சரியா? இது எப்படி மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐ கேன் கிவ் சம் எக்ஸாம்பிள். ஸோ 1, 3, 5, so on. சரியா? ஃபர்ஸ்ட் sum of first termங்கிறது 1. sum of 2 terms அப்படின்னா அது 1 plus 3. sum of 3 termsனா 1 plus 3 plus 5. இப்போ நீ யோசிச்சு பாரு. ஸோ இப்போ S3 minus S2னா என்னது? ஃபர்ஸ்ட் 3 terms. ஃபர்ஸ்ட் 3 termsல இருந்து ஃபர்ஸ்ட் 2 terms நீங்க சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா மீதி இருக்கிறது யாரு? 5. 5ங்கிறது யாரு? தேர்ட் டேர்ம். ஸோ இப்போ சம் ஆஃப் 3 termsல இருந்து சம் ஆஃப் 2 terms சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா கடைசியா தேர்ட் டேர்ம் மட்டும் தான் மிச்சம். அதே தான் இங்க ஜென்ரலா சொல்றேன். அப்போ Snல இருந்து Sn minus 1 லாஸ்ட் விட்டுட்டு மற்றது எல்லாத்தையும் சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா கடைசியா இருக்க அந்த nth டேர்ம் தான் நம்மளுக்கு மிச்சம். ஓகேவா? you can read it as a formula. yes. அப்போ இதே மாதிரி கணக்குல we are hoping for GP sequence. ஸோ அது நம்மளோட 4th category of so GP sequence. So to check first one அதே தான். to check it is GP. அவங்க GP இல்லையான்னு செக் பண்ண என்ன பண்ணுவீங்க? ரேஷியோ ஃபைண்ட் பண்ணும். T2 divided by T1 equal to T3 divided by T2 equal to அந்த மாதிரி ரேஷியோஸ் எல்லாமே ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணும். அண்ட் ஜென்ரல் டேர்முக்கு என்ன பண்ணுவீங்க? இதுதான் R. ஓகே? and general term. so general term எப்படி? a ல ஒவ்வொரு டைமும் மல்டிபிள் பண்ண கிடைக்கும். அப்போ Tnங்கிறது a into r power n minus 1. ஓகே? நெக்ஸ்ட் consecutive terms. ஓகேங்களா? இது n கண்டுபிடிக்க எந்த ஃபார்முலாவும் கிடையாது. consecutive terms 3 terms இருக்கு அப்படின்னா what is the formula? a by r, ar. அவ்வளோ இது போதும். ஓகே? ஸோ நெக்ஸ்ட் என்ன மேம்? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் சீரிஸ். சம் ஆஃப் சீரிஸ்லேயே 2 டைப் இருக்கு. ஃபைனைட்டுக்கு ஒன்று, இன்ஃபைனைட்டுக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ ஃபைனைட்டுக்கு எப்படி இருக்கும்? Sn is equal to a into r power n minus 1 divided by r minus 1. இதை 2 விதமா எழுதலாம். எப்படி வேணும்னா இதுவும் எழுதலாம், ஆர் இப்படியும் எழுதலாம். a into 1 minus r by n divided by 1 minus r. இது ரெண்டும் ஒண்ணுதான். ஏன் இது எப்படி எழுதுனா, ஒருவேளை உன்னோட r 1 விட அதிகமாச்சுன்னா இப்படி எழுதிக்கோ, 1 விட கம்மியா இருக்குன்னா இந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஓகே? if it is an infinite series, ஒருவேளை இன்ஃபைனைட் சீரீஸா இருக்கு, சரியா? அப்ப என்ன பண்ணணும்? so Sn equal to a by 1 minus r. அவ்வளவுதான். a by 1 minus r. இது மேல இருக்கிற வரமாட்டோம். என்னங்கிற விஷயம் வராம மற்றவங்க யார் இருக்காங்களோ அவங்க வந்துருவாங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான பசங்க. ஜிபி சீரீஸுக்கான எல்லா ஃபார்முலாஸையும் நம்ம ஒதுக்கி எழுதியாச்சு. ஓகே?
இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ஸ்பெஷல் சீரீஸ். ஓகேவா? வாட் இஸ் இட்? ஸ்பெஷல் சீரீஸ். ஸோ ஸ்பெஷல் சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். இந்த ஒவ்வொரு விஷயத்துலையும் 1 நம்மளுக்கு கூட வந்துகிட்டே இருக்கணும். சரிங்களா? ஸோ 1 + 2 + 3 up to n. இது யாருக்கு ஈக்குவல்? n into n plus 1 divided by 2க்கு ஈக்குவல். ஓகேங்களா? செகண்ட் விஷயம் 1 square, 2 square, 3 square up to n square. Sum of square numbers. சரியா? Sum of square numbers. அவங்க யாருக்குடாப்பா ஈக்குவல்? அவங்க யாருக்கு ஈக்குவல்? n into n plus 1 into 2n plus 1 divided by 6. 6. ஓகேவா? தேர்ட் தான் sum of cube numbers. Sum of cube numbers. அதாவது 1 cube, 2 cube, 3 cube, so on. இதுக்கெல்லாம் n into n plus 1 divided by 2 the whole square. First அந்த சம்முக்கு whole square போடும். அவ்வளவுதான். ஓகே, அதுக்கப்புறம் sum of odd numbers. அதாவது 1 + 3 + 5 + அப்படின்னு போகுதா? ஸோ இதோட ஆன்சர் கடைசியில் என்ன இருக்கோ n ஸ்கொயருக்கு ஈக்குவல். எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்கோ அவ்வளோ ஸ்கொயர்ஸ்க்கு ஈக்குவல். சரிங்களா? how many டேர்ம்ஸ் இருக்கோ அதோட ஸ்கொயர்ஸ்க்கு ஈக்குவல். சரியாடாப்பா? தட்ஸ் இட். இதுதான் செகண்ட் சாப்டரோட ஃபார்முலாஸ். இவ்வளோதான் ஃபார்முலாஸ் ஃபார் செகண்ட் சாப்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் சாப்டர் போவோமா? சாப்டர் 3. சாப்டர் 3ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது எலிமினேஷன் மெத்தட். ஸோ எலிமினேஷன் மெத்தடுக்கு 3 டைப் இருக்கு. 3 டைப்ல எலிமினேஷன் மெத்தட் நீங்க டீகோட் பண்ண போறீங்க. ரைட்டா? ஃபர்ஸ்ட் மெத்தட் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் மெத்தட்ல 2 பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருப்பாங்க. அதாவது எக்ஸ் ஒவ்வொரு வேரியபிள் பார்க்க சம் பாருங்க, இவங்களோட கோஎஃபிஷியன்ட் 1 1 இருக்கும். இது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. ஸ்ட்ரெயிட்டோ ஆடோ சப்ராக்டோ பண்ணி கேன்சல் பண்ணுவோம். இது ஃபர்ஸ்ட் டைப். செகண்ட் டைப் எப்படி இருக்கும்? 2 பேத்தோட மல்டிபிள்ஸ் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 2ax இருக்கும், இன்னொருத்தர் வந்து by is equal to e, இன்னொருத்தர் வந்து ax. ஸோ some dy is equal to f. இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கு. இப்போ என்னது? இவங்களும் ஜஸ்ட் மல்டிபிள். ஸோ இது 2a மாற்றி சப்ராக்ட் பண்ணுறது செகண்ட் டைப். ஓகேங்களா? ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் கேட்டகரி. தேர்ட் கேட்டகரி எப்படி இருக்கும்? தேர்ட் கேட்டகரி எல்லாமே வித்தியாசம்னா அப்போ ஒருத்தர் கூட மாற்றி மல்டிபிள் பண்ணி எழுதணும். இது தேர்ட் கேட்டகரியில் வரும். சரியா? எலிமினேஷன் மெத்தட் இஸ் நாட் அ ஃபார்முலா, பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஜிசிடி உங்களுக்கு தெரியும், எல்சிஎம்மும் உங்களுக்கு தெரியும். ஆனால் ஜிசிடி வந்து நான் ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணும். செகண்ட் விஷயம் ஜிசிடி. ஸோ ஜிசிடி பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன்லாம் எழுதுறீங்க அப்படின்னா வேரியபிள்ஸோட, சரியா, காமன் டேர்போட வேரியபிள்ஸ், காமனாக வேரியபிள்ஸ் இருக்கு. காமன் வேரியபிள்ஸோட என்ன பவர் எடுக்கணும்? லீஸ்ட் பவரை எடுக்கணும். சரியா? அதை வேணாலும் நான் சர்க்கிள் பண்ணி காட்டுறேன். லீஸ்ட் பவர் தான் நீங்க ஜிசிடிக்கு எடுத்துப்பீங்க. ஓகே, இன் கேஸ் ஆஃப் எல்சிஎம் ஸோ எல்சிஎம்க்கு நம்ம என்ன எடுப்போம்? காமன் டேர்ம்ஸோட, காமன் வேரியபிள்ஸ் ஆர் காமன் டேர்ம்ஸோட ஹையஸ்ட் பவர். ஓகேவா? ஹையஸ்ட் பவர் தான் எல்சிஎம்க்கு எடுக்கணும், லீஸ்ட் கிடையாது, ஹையஸ்ட். ஸோ இது ரெண்டு பேத்துக்கான டிஃபரன்சஸ். ஓகே, அண்ட் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஃபேக்டரைசேஷனும் தெரியும். சரியா? ஃபேக்டரைசேஷனும் உங்களுக்கு தெரியும். லாஸ்டா வர்றது என்னன்னு கேட்டிங்கன்னா நேச்சர் ஆஃப் தி ரூட்ஸ் வரும். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி ஃபார்மேஷன் ஆஃப், ஓகே, relationship between equation and coefficient. ஈக்குவேஷனுக்கும் கோஎஃபிஷியன்ட்ஸ்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? ஓகேவா? ஸோ ax square plus bx plus c is equal to 0. இந்த மாதிரி ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இருக்கு. இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்கு 2 ரூட் இருக்கும். ஒன்று பேர் ஆல்ஃபா, இன்னொரு பேர் பீட்டா. அப்போ அந்த ஆல்ஃபா பிளஸ் பீட்டாவோட வேல்யூ யாருக்கு ஈக்குவல்னு கேட்டிங்கன்னா -b by x கோஎஃபிஷியன்ட் டிவைடட் பை x ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட். ஓகே,
அப்போ உங்க ரெண்டு பேர்த்தோட ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் யாருக்கு ஈக்குவல்னு கேட்டிங்கன்னா C/A கான்ஸ்டன்ட் டேர்ம் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர் டேர்ம். ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்டா நேச்சர் ஆஃப் தி ரூட்ஸ். ஓகே, அதுக்கு முன்னாடி ஃபார்மேஷன் ஆஃப் ஈக்குவேஷன். இப்போ உங்களுக்கு அந்த ரெண்டு ரூட்ஸ் தெரியும். ஓகேவா, ஆல்பா பீட்டா தெரியும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அவங்களோட சம் அண்ட் ப்ராடக்ட் ரெண்டு பேர்த்தையும் கண்டுபிடிச்சிக்கணும். ஆல்பா பிளஸ் பீட்டாவை கண்டுபிடிச்சிப்பீங்க, ஆல்பா பீட்டா கண்டுபிடிச்சிப்பீங்க, ப்ராடக்ட் சம் ரெண்டு பேர்த்தையும் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஈக்குவேஷன் எப்படி எழுதணும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் sum of the roots into x. Next, product of the roots equal to 0. அவ்வளவுதான்டா பசங்களா, ஓகேவா? And fifth category, nature of the roots. So nature of the roots க்கு என்னமா பண்ணும், மூணு விஷயம். ஸோ இந்த ரூட்ஸ் எப்படிலாம் வரலான்றது அந்த ஈக்குவேஷன்ஸ் வச்சே கண்டுபிடிக்கலாம். ஓகேவா, ஈக்குவேஷன்ஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம். அது கண்டுபிடிக்கிறதுக்கு யார் வேணும், டிட்டர்மினன்ட் வேணும். ஸோ டிட்டர்மினன்ட் கிடையாது, டிஸ்கிரிமினன்ட். சரிங்களா, b ஸ்கொயர் மைனஸ் 4ac, b ஸ்கொயர் மைனஸ் 4ac இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஓகே, எஸ் வி ஹேவ் ஃபார்முலா மெத்தட். ஒன் செகண்டா பசங்க, இதுக்கு முன்னாடி ஃபார்முலா மெத்தட்னு ஒன்று இருக்கு. சரியா, ஃபார்முலா மெத்தட் வச்சு நீங்க ரூட்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதோட ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி plus or minus square root of b square minus 4ac divided by 2a. And before that we have another formula. இப்போ LCM உம் GCD யும் மல்டிபிள் பண்ணா யாருக்கு ஈக்குவல்னா x. எந்த ரெண்டு பேத்துக்கு LCM and GCD கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்களோட ப்ராடக்ட் LCM and GCD யோட ப்ராடக்ட் ஒன்று. சரியா, இந்த ஒரு ஃபார்முலா வெரி மஸ்ட் at this point. Okay, மறந்துட்டேன். ஓகே, discriminant is equal to b square minus 4ac. இந்த b ஸ்கொயர் மைனஸ் 4ac greater than 0 அப்படின்னா ரூட்ஸ் டிஸ்டிங்க்ட். ரூட்ஸ் வந்து டிஸ்டிங்க்டா இருக்கும். டிஸ்டிங்க்டா என்னது, வேற வேற தனித்தனி ரூட்ஸ் இருக்கு, ரெண்டு பேரும் ரியல் ரூட்ஸ் அப்படின்னு அர்த்தம். அண்ட் b ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0னா ஈக்குவல் ரூட்ஸ், ரெண்டு பேரும் ஒரே ரூட்ஸ், ரெண்டு பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருப்பாங்க, ஆனால் ஒரே ஒருத்தர் தான் இருப்பாங்க. ஓகே, and b square minus 4ac is less than 0 அப்படின்னா no roots, no real roots. no roots ன்னு சொல்லக்கூடாது, no real roots. ரியலா ரூட்ஸ் கிடையாது, இமேஜினரி ரூட்ஸ் இருக்கலாம், ரியலா ரூட்ஸ் கிடையாது. ஓகே, அவ்வளவுதான்டா பசங்கள தேர்ட் சாப்டர். ஓகே, so we are stepping into fourth chapter. fourth chapterல ரெண்டு எக்ஸசைஸ் தான் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு எக்ஸசைஸ்ல சிமிலாரிட்டி கான்செப்ட் எனக்கு புரியும். ரைட்டா, சிமிலாரிட்டி கான்செப்ட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ்ல இருக்க மூணு ஆங்கிள்ஸ், மூணு சைட்ஸோட ரேஷியோ ஈக்குவல்னா தி ஆர் சிமிலர். கரெக்டுங்களா, இல்லைனா தி ஆர் நாட் அ சிமிலர் ஆங்கிள். ஸோ அதுக்கு கிரைட்டீரியா மொத்தம் எவ்வளோ கிரைட்டீரியாஸ் இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா அதிகமாக யூஸ் பண்றது ஏஏ கிரைட்டீரியா. ஸோ ஏஏ கிரைட்டீரியானா என்னது, 3 angles equal அப்படின்னா implies triangles are similar. அப்போ triangles similar-ஆ தான் இருக்கும். ஓகேவா, 3 angles equalனா triangles similar. நெக்ஸ்ட் கேட்டகரி என்னது, ட்ரிபிள்ஸ்னா சைட்ஸோட ரேஷியோ. 3 sides ratio equalனா triangles are similar. சரியாடாப்பா, இது போதும், இதுவே mostly you can get it. okay, or ரெண்டு sides ஒரு angle equalனா they are equal. next category என்னன்னு கேட்டிங்கன்னா very much important. so BPT theorem. என்னடாப்பா, BPT theorem. so BPT theorem என்னது, ரெண்டு lines parallel. ஓகேவா, நீங்க தியரம் ஸ்டேட்மெண்ட் படிச்சுக்கணும், அது போக நான் சொல்ற இந்த சின்ன விஷயம் மட்டும் படிச்சுக்கோ. தியரம் ஸ்டேட்மெண்ட் புக்ல இருக்கிற மாதிரியே படிச்சுக்கோ. ரைட்டா, ஸோ ஒரு சைட். ஓகேவா, a line from one vertex, ஒரு vertexல இருந்து to other sideக்கு போற அந்த லைன் வந்து அப்படி கிடையாது, a line parallel to, சரியா, parallel to base of the triangle.
பேஸ் ஆஃப் தி ட்ரையாங்கிளுக்கு பேரலா ஒரு லைன் வருது. அதாவது you have a triangle like this. So இந்த triangleல DE அப்படின்னு ஒரு லைன் இருக்கு. So DE is parallel to BC அப்படின்னா what is the formula பசங்களா? AD divided by DB. AD divided by DB is equal to AE divided by EC. இப்படியும் சொல்லலாம். இன்னொரு டைப்பாவும் சொல்லலாம். இன்னொரு டைப்பா என்ன சொல்வீங்க? AD divided by full AB. ஃபுல்லாவே கூட சொல்லலாம். AE divided by AC. இப்படியும் சொல்லலாம். உன்னோட கொஸ்டின்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஃபார்முலாஸை யூஸ் பண்ணுவீங்க. சரியாடா பசங்களா? அண்ட் கன்வர்ஸ் தெரியும். கன்வர்ஸ்னா என்னது? கன்வர்ஸ் ஆஃப் பிபிடி தியரம். கன்வர்ஸ் ஆஃப் பிபிடி தியரம்ல என்ன இருக்கும்? ஸோ ஒருவேளை ஏடி டிவைடட் பை டிபி இஸ் ஈக்குவல் டு ஏஇ டிவைடட் பை இசின்னு இருக்கு. விச் இம்ப்ளைஸ் அப்போ அதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியும்? அப்போ டிங்கிறது parallel to பிசி அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் உண்மை. ஓகேவா? அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஏபிடி தியரம். ஓகே, ஆங்கிள் பைசெக்டார் தியரம். ஆங்கிள் பைசெக்டார் தியரம். சரிங்களா? ஸோ இதுல இருந்து என்ன சொல்லலாம்? ஒரு மீடியன். ஓகேவா? angle bisect ஒரு line which bisect the vertex at angle bisector. ஓகேவா? angle bisector மாதிரி ஒரு லைன் வருது. ஒரு ட்ரையாங்கிள்ல ஒரு angle bisector தான் என்னது? பைசெக்டர்னா ஈக்குவல் பார்ட்டா டிவைட் ஆகும்னு அர்த்தம். அப்போ இந்த ஒரு ஏங்கிற ஆங்கிளை ஈக்குவலா டிவைட் ஆகும். இந்த ஆங்கிள்ஸ் ஈக்குவலா டிவைட் பண்ற மாதிரி ஒரு லைன் வருது. அந்த லைன் பாத்தீங்கன்னா டிக்கு மீட் ஆகுது. ஸோ ஏடி. அப்படி இருக்கும்போது என்ன அர்த்தம்? அப்போ ஏபி டிவைடட் பை ஏசி, ஏபி டிவைடட் பை ஏசி ஈக்குவல் டு பிடி டிவைடட் பை டிசி, பிடி டிவைடட் பை டிசி. இதுதான் ஆங்கிள் பைசெக்டார் தியரம். சரிடா பசங்களா? ஸோ கன்வர்ஸ் தான் அது அப்படியே ஆப்போசிட். இந்த ரேஷியோ ஈக்குவல்னா அப்போ இந்த லைன் வந்து ஆங்கிள் பைசெக்டார் அப்படிங்கிறது கன்வர்ஸ்ல ப்ரூவ் ஆகும். இவ்வளவுதான் 4th சாப்டர். பித்தாகரஸ் தியரம் இருந்தாலும் உங்களோட குவார்டர்லி போர்ஷனுக்கு பித்தாகரஸ் தியரமும் நெக்ஸ்ட் வர சர்க்கிள்ஸ் பத்தி எதுவுமே கிடையாது. ஒன்லி அப் டு ஏபிடி தியரம் இது வரைக்கும் இருக்கு. ஸோ இது வரைக்கும் பார்ப்போம். அண்ட் ஹாஃப் அலிக்கு நம்ம ஃபுல் பேப்பரையும் நான் ஃபார்முலா ஷீட்டாக ரிலீஸ் பண்ணிடலாம். சரிடா பசங்களா? நெக்ஸ்ட் வி ஹாவ் சாப்டர் 5. நெக்ஸ்ட் நம்ம கிட்ட என்ன இருக்கு? சாப்டர் 5 இருக்கு. ஸோ சாப்டர் 5ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வெர்டெக்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ்ல எடுத்துக்கணும். ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல எடுத்துக்கணும். x1 x2 x3 திருப்பி x1 y1 y2 y3 திருப்பி y1 இப்படி போட்டதோட ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. அகைன் வாட் யூ ஹாவ் டு டூ? half இந்த அப்பர் கிராஸ். ஸோ x1 y2 plus x2 y3 plus x3 y1 அதுக்கப்புறம் மைனஸ் பண்ணிட்டு லோவர் கிராஸை போடணும். சரிங்களா? ஸோ x2 y1 plus x3 y2 plus x1 y3 அப்படிங்கிறத முடிச்சு ஸ்கொயர் யூனிட்ஸ் போட மறந்துடாது. ஓகேவா? நெக்ஸ்ட் இதே மாதிரி தான் ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல். 4 சைட்ஸ் இருக்கு. ஸோ திஸ் இஸ் half x1 x2 x3 x4 திருப்பி x1 y1 y2 y3 y4 திருப்பி y1. ஓகேங்களா? ஸோ இதோட ஃபார்முலா எப்படி எழுதணும்? half அப்பர் கிராஸ் x1 y2 plus x2 y3 plus x3 y4 plus x4 y1 subtraction. நெக்ஸ்ட் இவங்க. ஓகே. ஸோ x2 y1 plus x3 y2 plus x4 y3 plus x1 y4 ஸ்கொயர் யூனிட்ஸ் போட மறந்துடாது. ஓகேவா? எஸ், திஸ் இஸ் தி ஏரியா ஆஃப் ஃபார்முலா. நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஸ்லோப்புக்கு ஃபார்முலா. ஸோ ஸ்லோப்புக்கு லைனாக என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குன்னு சொல்லிடுறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ ஸ்லோப்பை பற்றி என்னென்ன விஷயம்லாம் இருக்கு, ஸ்லோப்பை பற்றி என்னென்ன விஷயம்லாம் இருக்கு நோட் பண்ணிக்கோ. ஃபர்ஸ்ட் விஷயம், ஸோ ஸ்லோப்புக்கு when you have 2 points வந்து ஸ்லோப்பை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா
y is equal to y2 minus y1 divided by x2 minus x1. அவ்வளவு ஓகேவா? இதே ஆங்கிள் இருக்கு, அந்த லைன் எக்ஸ் ஆக்சிஸ் கூட மேக் பண்ற ஆங்கிள் என்கிட்ட இருக்கு, அதை வச்சு ஸ்லோப் சொல்ல முடியுமானா சொல்ல முடியும். ஸோ m is equal to tan theta. ஓகேவா? இன்னொரு டைப் என்னன்னா, எனக்கு லைனோட ஈக்குவேஷன் இருக்கு, அந்த ஈக்குவேஷனுக்கு ஸ்லோப் சொல்லணும். அப்ப இது யாருக்கு ஈக்குவல்? m is equal to minus x coefficient divided by y coefficient. ஓகேவாடா பசங்களா? நெக்ஸ்ட் fourth one வந்துட்டு ஓரளவுக்கு நான் சொல்லியாச்சு. ரெண்டு லைன்ஸ் வந்து parallel, two lines are parallel. சரிங்களா? அப்ப என்ன மேம் பண்ணும் அப்படின்னா, அப்ப அந்த ரெண்டு லைன்ஸோட ஸ்லோப் பார்க்க ஒரே மாதிரி இருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் two lines are perpendicular. அப்ப என்ன ஆகும்? m1 into m2 is equal to -1 அப்படின்னு வரும். ஓகேவாடா பசங்களா? சோ அது அவ்வளவுதான். ஸ்லோப் பத்தின எல்லா டீடைல்ஸும் எழுதியாச்சு. Next we are going for equations of line. Equation of lines. சரிங்களா? லைன்ஸ் ஓட ஈக்குவேஷன்ஸ் பத்தி பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் விஷயம், உங்ககிட்ட ஸ்லோப் இருக்கு, இன்டர்செப்ட் அதாவது y ஆக்சிஸை கட் பண்ற அந்த இடம் உங்ககிட்ட இருக்கு, y இன்டர்செப்ட். சரிங்களா? அப்ப அந்த லைன் ஈக்குவேஷன் பார்க்க எப்படி இருக்கும்னா, y is equal to mx plus c. ஓகே, திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஃபார்ம். செகண்ட் ஃபார்ம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, பாயிண்ட் லைன் மேல போற மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்கு. ஸோ x1, y1 ன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் நம்ம கிட்ட இருக்கு, அண்ட் அந்த லைனுக்கான ஸ்லோப் நம்ம கிட்ட இருக்கு. சரிங்களா? இந்த ரெண்டு விஷயம் இருந்தா வாட் இஸ் தி ஃபார்முலா? y minus y1 is equal to m into x minus x1. ஓகேவாடா பசங்களா? அண்ட் தேர்ட் விஷயம், y லைன் மேல ரெண்டு பாயிண்ட் என்கிட்ட இருக்கு. சரியா? ஸோ x1, y1, x2, y2 இவங்க ரெண்டு பேரும் என்கிட்ட கிவனா இருக்காங்க. அப்ப லைன் ஈக்குவேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, y minus y1 divided by y2 minus y1 is equal to x minus x1 divided by x2 minus x1. Okay, that's it. Okay, last intercept form. என்னடா பசங்களா? இன்டர்செப்ட்னா என்ன மேம்? இன்டர்செப்ட் அப்படினாலே ஆக்சிஸை கட் பண்ற இடம். ஸோ இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் கட் பண்ற இடமும் உங்ககிட்ட இருக்கும், ஒய் ஆக்சிஸை கட் பண்ற இடமும் உங்ககிட்ட இருக்கும். அப்போ எக்ஸ் பை ஏ பிளஸ் ஒய் by b is equal to 1. So இந்த a and b தான் அந்த கட் பண்ற இடம். x கட் பண்ற இடம் a, y கட் பண்ற இடம் b. ஓகே, வேற என்ன போறோம் பசங்களா? நெக்ஸ்ட் parallel லைன்ஸ்க்கான கான்செப்ட். சரியா? ஒரு ரெண்டு லைன்ஸ் parallel-ஆ இருந்தா என்னென்னலாம் இருக்கும்? ஓகேவா? parallel லைன்ஸா இருந்தா என்னென்னலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு? ஓகேவா? ஸோ a1x plus b1y plus c1 is equal to 0. a2x plus b2y plus c2 is equal to 0. இந்த மாதிரி லைன் ஈக்குவேஷன் இருக்கு. அப்போ parallel lines அப்படின்னா a1 divided by a2 b1 divided by b2 பார்க்க ஒரே மாதிரி இருப்பாங்க. So these are parallel lines. அவங்கள என்ன சொல்லுவோம்? parallel lines அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒன்றும் இல்லடாப்பா. ஸோ இப்போ ஒரு 2x 2a plus 2b plus 4 is equal to 0. இது ஒரு லைன் ஈக்குவேஷன். 4a plus 4b plus k is equal. ஸோ இப்போ இந்த ரெண்டு லைன்ஸும் parallel-ஆன்னு கேட்டா ஆமா parallel. ஏன் மேம்னு சொல்லிட்டீங்கன்னா, லைக் இந்த லைனை இதுல இருந்து when you take 2 as common, இதுல 2 காமன் எடுத்துட்டீங்கன்னா 2a and 2b வருமா? ஸோ parallel lines அப்படின்னா உங்களோட கோஎஃபிஷியன்ட்ஸ் பார்க்க ஒரே மாதிரி வச்சு கூட எழுதலாம். ஸோ இந்த மாதிரி வச்சு கூட parallel lines கண்டுபிடிப்பாங்க. ஆனா perpendicular lines வந்து ஆப்போசிட்லயே டிஃப்ரெண்ட். எக்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து பார்க்க வேற மாதிரி இருப்பாங்க. ஸோ இந்த சம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும், அந்த ஃபார்முலாவா படிக்க முடியாது. பட் மற்றபடி எல்லா விஷயங்களும் சொல்லியாச்சு. சேடா பசங்களா? parallel linesக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் வந்து 0. ஸோ everything we have said it out. சரியா? எல்லா விஷயத்தையும் சொல்லியாச்சு.
ஓகேடா பசங்க? ஸோ இதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன், மறக்காம டவுன்லோட் பண்ணி பாருங்க. சரிங்களா? ஸோ தட்ஸ் இட்ரா பசங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க அண்ட் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஓகே.